கட்சி 18 கோடி பேர் உறுப்பினர்களாக இருக்கின்றோம். அந்த கட்சியினுடைய ஒரே ஒரு தலைவர், தேசிய தலைவர் சாதாரணமாக ஒரு ஊருக்கு வருவது கிடையாது. இன்று திருப்பூருக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நம்முடைய அகில இந்திய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் திருப்பூருக்கு இங்கே வருகை தந்து நம்முடைய புதிய கட்டிடத்தை திறப்பதற்காக வந்திருக்கின்றார். இங்கே இருக்கக்கூடிய டாலர் நகரத்தினுடைய கடினமாக உழைத்து திருப்பூரை இந்த உலக வரைபடத்திலே பதித்த உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி உங்களுடைய சார்பாக நம்முடைய ஜே.பி. நட்டாஜி அவர்களை இங்கே வரவேற்கின்றேன். அதே போல உங்களுக்கு தெரியும், நம்முடைய எஸ்.ஆர். சேகரன் சொன்னது போல ஒரு சாதாரண நாமக்கல்லிலே ஒரு செருப்பு தைக்கின்ற குடும்பத்திலே, அவருடைய தாத்தா செருப்பு தைக்கின்ற குடும்பத்திலே இருந்தவர். அவருடைய தந்தையார் விவசாய வேலை செய்பவர். அந்த குடும்பத்திலே கோனூரிலே பிறந்து பாரதிய ஜனதா கட்சியால் கண்டெடுக்கப்பட்டு படிப்படியாக ஒரு நிலையாக உயர்ந்து மாநிலத்தினுடைய தலைவராக இருந்து 20 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்றத்திலே வாய்ப்பில்லை என்ற பொழுது அதை வேறெடுத்து உடைத்து 4 முத்தான எம்எல்ஏக்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு அதற்கு வெகுமதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய சபையிலே இன்று மந்திரியாக வீட்டெடுக்கக்கூடிய முருகன்ஜி அவர்கள். அதே போல உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னால் அம்மா அவர்கள் இருந்த பொழுது நயினாரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மந்திரியாக இருந்தார். திருநெல்வேலியிலே அந்த கோட்டையிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவர். அதையெல்லாம் விட்டுவிட்டு நரேந்திர மோடிஜி அவருடைய களத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து 4 ஒரு எம்எல்ஏவாக இருந்து சட்டமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயினார் அவர்கள். அதே போல உங்களுக்கு தெரியும், நம்முடைய அருமையான சி.டி. ரவிஜி அவர்கள் சிக்கமங்களூரில் எம்எல்ஏவாக இருந்து மந்திரியாக இருந்து கட்சி பணிக்காக மந்திரி வேலையை உதறிவிட்டு முழு நேர கட்சி பணியை செய்யக்கூடிய அகில இந்திய பொதுச் செயலராக இருந்து தமிழ்நாட்டினுடைய பிரபாரியாக இருக்கக்கூடிய அண்ணன் சி.டி. ரவிஜி அவர்களே, சுதாகர் ரெட்டி அவர்களே, ஆந்திராவில் பிறந்திருந்தாலும் கூட அவருடைய உயிரும் உள்ளமும் உடலும் தமிழகத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய அருமை அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்களே, உங்களுக்கு தெரியும், பொன்னார் அண்ணன் குட்டி காமராஜர் என்று சொல்லுவோம். கொள்கை பிடிப்பு கொண்டவர், முன்னாள் மாநிலத்தினுடைய தலைவர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே. அதே போல தர்ம போராளி என்றால் தமிழகத்தில் இருப்பவர் ஒரே ஒருவர் மட்டும்தான், எங்களுடைய சட்டத்தகர அண்ணன் ராஜாஜி அவர்கள். அதே போல அக்கா வானதி அவர்கள் சாதாரண பதவியில் கிடையாது. 63 கோடி பெண்கள் இந்தியாவில் இருக்கின்றார்கள். மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவியாக இங்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் அகில இந்திய தலைவியாக இருந்து தன்னுடைய கட்சி பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள். அதே போல நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த கட்டடம் என்பது சாதாரண கட்டடம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்ளம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர். இங்கே பேசும் பொழுது நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் சாமிநாதன் அண்ணன், பழனிசாமி அண்ணன் கண்ணில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அரும்பாடு கட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எதிரிங்க அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி திருப்பூர். They went in cycle and grew this party. Cycle la நடந்து போய் they walked and grew this party. They went in cycle for paying a rent of 35 rupees. They struggled to build this party, sir. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான தருணம். இன்று அவர்கள் முன்னால் தேசிய தலைவருக்கு வந்து இந்த மிகப்பெரிய கட்டடத்தை உங்களுக்காக, நாட்டு மக்களுக்காக, திருப்பூர் மக்களுக்காக, திருப்பூர் மாநகரத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுக்காக இந்த கட்டடத்தை நம்முடைய ஜே.பி. நட்டாஜி அவர்கள் அர்ப்பணிக்கின்றார். உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, அண்ணா கொஞ்சம் மேல வாங்கண்ணா, அண்ணா முன்னாள் மாவட்ட தலைவர் கொஞ்சம் மேல வாங்க. அதே போல நண்பர்களே, இன்று திருப்பூர் மட்டுமல்ல, பக்கத்து மாவட்டமான ஈரோட்டிலே இதே போல கட்டடம் திறப்பு விழா ஆகிக் கொண்டிருக்கிறது. இதே நேரத்திலே திருப்பத்தூரில் திறப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது, திருநெல்வேலியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே நாளிலே 4 கட்டடத்தை திறப்பு விழா செய்கின்றோம். பொங்கல் திருநாளிலே 6 கட்டடத்தை 6 மாவட்டத்திலே திறப்பு விழா நடக்கிறது. அது முடிந்து மார்ச்சிலே இன்னும் ஒரு 6. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் இதுதான் ஒரு சாட்சி. அற்புதமாக ஒரு கட்டடத்தை கட்டி அதன் மூலமாக கட்சி பணி இங்கே நடக்கும் என்கின்ற பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் வருகிறது. 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, 2026 150 எம்எல்ஏக்களை பெற்று கோட்டையில் அமர்வோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய 3 முன்னாள் மாவட்ட தலைவர்களும் எங்களுடைய வழிகாட்டிகளும் தயவு செய்து மேடைக்கு வரும். நண்பர்களே, அது மட்டுமல்ல, இது ஒரு சரித்திரமான நாள். 118 கோடி தடுப்பூசி டோஸ். எவ்வளவு பேர் தடுப்பூசி போட்டிருக்கீங்க? கை தூங்க பார்க்கலாம்.
those people have got vaccination done, sir. All those people are raising their hand, they got vaccination done. 118 கோடி டோஸ் இந்தியாவிலே தயாரித்து நரேந்திர மோடிஜி உங்களுக்காக முற்றிலும் இலவசமாக வீட்டு வாசலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். மிகப்பெரிய சரித்திரங்கள், மிகப்பெரிய சாதனை. உலகத்தில் எல்லா நாடுகளுமே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது 118 கோடி டோஸ். அது மட்டுமில்லை தாய்மார்களே, பெரியவர்களே, இந்த அற்புதமான தருணத்திலே நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள், இந்த கட்சியை அர்ப்பணித்து வளர்த்தவர்களை இங்கே நம்முடைய தேசிய தலைவர் முன்னாள் வழங்கிய நான் படிக்கின்றேன். ஆனால் தயவுசெய்து முன்னாடி வாங்க. ஒரு சின்ன கௌரவம் உழைப்புக்கு. நம்முடைய கட்சியில் மட்டும்தான் ஒரு சாதாரண மனிதன் எங்கே இருந்தாலும் கூட கண்டுபிடித்து அலங்காரம் கொடுப்போம். கோபாலபுரத்திலே பிறந்திருக்க வேண்டும், ஒரே குடும்பத்திலே பிறந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எப்பொழுது எங்கே வேலை செய்தாலும் கூட கட்சி உங்களை கண்டெடுத்து முருகன்ஜி அவர்களைப் போல இங்கே இருக்கின்ற மனிதர்களைப் போல அலங்காரம் செய்யும். வந்திருக்கக்கூடிய 3 தலைவர்களுக்கும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி இந்த அற்புதமான நன்னாளிலே உங்கள் சாட்சியாக இந்த கட்டடம் திறக்கப்பட இருக்கிறது. இந்த 3 தலைவர்களுடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த நீருக்கு விலை கிடையாது, அந்த அர்ப்பணிப்புக்கு பரிசு கிடையாது. 35 ஆண்டு காலமாக இந்த கட்சியை இங்கே வளர்த்து அந்த கண்ணிலிருந்து வரக்கூடிய நீருக்கு என்ன விலை கொடுப்பீர்கள் சகோதர சகோதரி? அது மட்டுமல்ல, இங்கே இவ்வளவு நம்முடைய சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், இந்த ஆட்சி காலத்தில் மட்டும்தான் ஒரு சகோதரிக்கு சமத்துவம் இருக்கின்றது என்றால் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி காலத்தில் மட்டும்தான். தமிழகத்திலே 55 லட்சம் வீடுகள்ல கழிப்பறை நம்முடைய மோடிஜி கட்டி கொடுத்திருக்கிறார். 55 லட்சம் வீடுகள் முதலாக கழிப்பறை வந்திருக்கிறது. 94 லட்சம் பெண்களுக்கு முதலாக ஜெண்டர் இலவசமாக முதலாக வங்கி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு உங்களுடைய வங்கி கணக்கிலே கொரோனா காலகட்டத்திலே 500 என்ற 1500 ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கிறார். எந்த ஒரு ஏழையும் கூட பசி இல்லாமல் இருப்பதற்காகத்தான் ஏழைகளுக்கான உணவு திட்டத்தின் மூலமாக ஒரு மாதமும் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2020 பிப்ரவரியில் ஆரம்பித்தது. இன்னையிலிருந்து மறுபடியும் மார்ச் 2022 வரை கொண்டு போயிருக்கார். நீங்க பாத்தீங்கன்னா, பாரதியார் அவர்கள் பிறந்த ஊர், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழைத்துவிடு என்று சொன்ன பாரதியார் பிறந்த ஊர். அந்த ஊரிலே உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுவதுமே 60 கோடி மக்களுக்கு மேல் கொரோனா காலகட்டத்திலே ஏழைகளுக்கான உணவு திட்டத்தின் மூலமாக 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு வீட்டுக்கு நம்முடைய பாரத பிரதமர் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறார். இதை போன்ற பல கட்சி பணிகள் நாம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு அற்புதமான அலுவலகம் வேண்டும். இதிலிருந்து நம்முடைய கட்சி பணி மிக தீவிரமாக இருக்க வேண்டும். மூளை முடுக்கெல்லாம் நம்முடைய கட்சி சகோதர சகோதரிகள் செல்ல வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை அனைத்திலும் வர வேண்டும். நடக்க போகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே திருப்பூர் மாநகரத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும். அதே போல வரப்போகின்ற அனைத்து தேர்தலிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் அதனுடைய துவக்கம் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய உயிர்ப்பு, எங்களுடைய உயிர், எங்களுடைய ரத்தம், எங்களுடைய சதை என்ற கட்டளை. இந்த அற்புதமான சிறப்பு விழாவிற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரருக்கும் நன்றியை தெரிவித்து, இது நம்முடைய வேலை கிடையாது, இது நம்முடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாஜி அவர்களுடைய வேலை. அவர் உங்களுக்காக பேசுவதற்காக டெல்லியிலிருந்து வந்திருக்கிறார். உங்களை பார்க்க வேண்டும், உங்களிடம் பேச வேண்டும், அவருடைய கருத்துக்களை உங்களிடம் சொல்ல வேண்டும். அதிகமாக நேரம் எடுத்துக் கொள்ளாமல் நேரடியாக நம்முடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாஜி அவர்கள் இந்த அற்புதமான திருப்பூர் மாநகரத்து மக்களுக்கு பேசுகிறார். உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் தனியாக வந்து கஷ்டப்பட்டு திருப்பூர் என்ற நகரை இன்டர்நேஷனல் மேப்ல பதிவு செய்கிறார். உங்களுக்கு தெரியும், திருப்பூரிலிருந்து வரக்கூடிய பின்னலாடை, திருப்பூரிலிருந்து வரக்கூடிய அனைத்து பொருட்களும் உலகம் முழுவதும் செல்கிறது. இங்கே தொழிலாளியாக, தொழிலதிபராக, முதலாளியாக அனைத்து மக்களுமாக உங்களுடைய பங்குகள் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட நன்றி கடன்பட்டிருக்கின்றது. உங்களுடைய உழைப்பிற்கு, உங்களுடைய வேறு
அதனால இது அற்புதமான வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சக்கரவர்த்தி கடைசியான ஒரே நிமிடம் அந்த மனிதர் இந்த அனைத்து பில்டிங்கையும் கட்டி முடித்தவர் அவர் தான். மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி அவர்கள் பம்பரம் போல் சுழன்று அனைத்து பில்டிங்கையும் வேகமாக கட்டி முடித்து நம்ம கொடுத்திருக்கின்றார். அவருக்கும் நன்றியை தெரிவித்து ஒரே ஒரு முறை என்னுடன் உரண்டு சொல்லுங்கள். நம்முடைய I request our JP Nadda ji to offer this shawl to Chakravarti ji for all this hard work and for getting the building ready on time. அதே போல அற்புதமான விழாவிற்கு இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் காளீஸ்வரன் அன்னைக்கு வந்திருக்கிறார். எழுந்திருந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய சங்கத்தினுடைய 2 முக்கியமான மனிதர்கள் இருக்கிறார்கள். சுகுமார்ஜி அவர்களும் ஆம்ஸ்டாங் பழனிசாமி அவர்கள் சங்க சார்பில் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து நண்பர்கள் என்னுடன் ஒரே ஒரு முறை உரக்க சொல்லுங்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். நன்றி. நம்முடைய அகில இந்திய தலைவர் மதிப்புக்குரிய திரு நட்டாஜி அவர்களுக்கு சிறப்பு செய்தல் தம்பி செந்தில். அருண் மாவட்ட தலைவர் அவர்கள் தேசிய தலைவருக்கு சிறப்பு செய்கிறார். அருண் ரிமோட் கொண்டா பில்டிங் கமிட்டியுடைய சார்பில் தலைவருக்கு சிறப்பு செய்ய திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மலர் மாலை மத்திய அமைச்சர் முருகன் அவர்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக மலர் மாலை. இந்த மலர் மாலை உடனே போதும், பயன் இல்லை, சீக்கிரம் சீக்கிரம். அடுத்ததாக நம்முடைய 4 கட்டடங்களையும் திறப்பு விழா நடத்துகிற நிகழ்ச்சி மற்ற ஈரோடு, திருப்பத்தூர், வாணியம்பாடி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தயாராக இருக்கவும். நம்முடைய அகில இந்திய தலைவர் அவர்கள் தனது பொற்கரங்களாலே 4 மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைமை அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். The Honorable President and our Heartiest President Sri JP Nadda is unveiling all the 4 offices. நிகழ்ச்சி துவங்குகிற
நம்முடைய தலைவருடைய பேருரைக்கு முன்னாலே அன்பு தம்பியினுடைய தனிப்பாடல், அதற்கு முன்னால் தனிப்பாடல். என் ஜென்மபூமி தாயே, என் கர்மபூமியே, என் புண்ணியபூமி தாயே, குலதெய்வமென்று நீயே, வாழ்வா மலர்தனை உன் திருவடிகளில் படைத்தோம். ஏழேழு பிறவிதோறும் உனையே வணங்கி வாழ்வோம், உனதேவல் செய்துயர்வோம். என் ஜென்மபூமி தாயே, என் கர்மபூமியே, என் புண்ணியபூமி தாயே, குலதெய்வமென்று நீயே, உணவாகி நீருமாகி உடலத்துடன் கலந்தாய், ஊனாகி உதிரமாகி எம்மில் நிறைந்து நின்றாய். உனக்காகவே என் வாழ்வு, உனக்காக சாவுமே போ, உனக்காக தொண்டு செய்தே வனமெங்கும் நிலை சமைப்போ, உனதேவல் செய்துயர்வோம். என் ஜென்மபூமி தாயே, என் கர்மபூமியே, என் புண்ணியபூமி தாயே, குலதெய்வமென்று நீயே, ஒப்பற்ற இமயமுந்தன் ஒளி வீசும் மகுடமாகும், முப்புறமும் சூழும் கடல்கள் ஓயாது மணிகள் போகும். இணையற்ற நாடு நாடு என்றே முழக்கம் செய்வோம், கணமேனும் உனை மறந்தே உயிர் வாழ சகித மாட்டோம், உனதேவல் செய்துயர்வோம். என் ஜென்மபூமி தாயே, என் கர்மபூமியே, என் புண்ணியபூமி தாயே, குலதெய்வமென்று நீயே, நீ காத்த நெறிமுறைகள் காலத்தை வென்ற அமுதம், நீ உரையும் ஆலயங்கள் தர்மத்தின் மையமாகும். பண்பின் பதாகை ஏந்தி புவியெங்கும் விஜயம் செய்வோம், பண்பாட்டின் தென்றலாகி உள்நங்கள் குளிரை போம், உனதேவல் செய்துயர்வோம். என் ஜென்மபூமி தாயே, என் கர்மபூமியே, என் புண்ணியபூமி தாயே, குலதெய்வமென்று நீயே, வாழ்வாம் மலர்தனை உன் திருவடிதனில் படைத்தோம். ஏழேழு பிறவிதோறும் உனையே வணங்கி வாழ்வோம், உனதேவல் செய்துயர்வோம். அருமையான இசை, அருமையான கருத்தோடு இருந்த பாடலுக்கு நன்றி. பீகாரிலே பிறந்து இமாச்சலத்திலே பயின்று இன்று நாடு முழுவதற்கும் சொந்தமானவனை, 18 கோடி தொண்டர்களுடன் 136 கோடி இந்தியரையும் காக்க வந்தவனை,
கருப்பையும் சிவப்பையும் காவிமயமாக்க, வெறுப்பையும் வன்முறைகளையும் அன்பால் வெல்ல, தமிழகத்திலே பாஜக காலூன்ற வேறொன்று ஆட்சியை பிடிக்க திட்டம் தந்ததை செயலாக்க காரியாலயம் தந்தவனே. Born in Bihar, educated in Himachal, you are today owned by the country. You have come to protect 18 crore partyman and 136 crore countryman. You have come to convert red and blue to saffron. You have come to win over violence and hatred with your love and affection. A God-sent man to help BJP gain roots in Tamil Nadu and come to power. You are one who has provided a great vision and strategy for BJP to reach dizzy heights in Tamil Nadu. A guide for young leaders, Narendra Modi and Modi's dashing general. I welcome Sri Jagat Prasad Naddaji and address the gathering. भारतीय जनता कच्ची, भारतीय जनता कच्ची, भारतीय जनता कच्ची, वीर 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 वेर, वीर 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 वेर, वेट्री 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 वेर, वेट्री 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 वेर. अनेवरुक्कुम वणक्कम. Our very energetic, dynamic and upcoming President of Bharatiya Janata Party, Shri Annamalai ji, our Naina Nagendran ji, the leader of the BJP group in Vidhan Sabha, Shri L. Durgan ji, the Minister in the Government of India, Shri C.P. Ravi ji, the National General Secretary, Shri Sudhakar Reddy ji, the National Co-in-charge of Tamil Nadu, Vanati Srinivasan ji, she is the National President of Bharatiya Janata Mahila Morcha, our senior leader Pon Radhakrishnan ji, Shri M. Chakravarti ji, Shri K.S. Narendran ji, M. Raja ji, H. Raja ji, Shri M. Murugan ji, our State Vice President Sabhapati ji, Shri Durai Swami ji, our senior leaders sitting on the dais, and the very revered BJP workers of Tripur and nearby areas, our senior workers and leaders, and print media and electronic media were present here. Our very revered leader and my dear friend C.P. Radhakrishnan ji, I forgot his name, I am very sorry. When I come to Tirupur and to the holy land of Tamil Nadu, it becomes my prime responsibility and duty, first of all, to pay my regards to Saint Thiruvalluvar ji, who is the French philosopher and who has guided the Tamil culture for centuries together. Friend, when I come to Tamil Nadu, it is a treasure of culture. It has got the most oldest language, and the land of Tamil Nadu is land of bhakti, full of spiritualism and full of dedicated towards spiritualism. I bow in front of this land and pay my regards and naman to this holy land.
I also pray to Lord Morgan that Lord Morgan can give strength to the people of Tamil Nadu so that Tamil Nadu becomes the most prosperous state of the country. We all know and we all remember the poet Kanyanji who said, Yadum More, Yavarum Keri. That means when we find our own people and we respect and regard, we find that everywhere we find happiness. And such beautiful lines written by Kanyanji is the source of the rich culture which we find in the land of Tamil Nadu. I once again claim to this. Friends, it is indeed a matter of great happiness today that we are here to inaugurate, and I am told that with me, the BJP workers, not only in Tripur, but Erode, Tirupattur, and Tirunelveli, they are all joined with us in this auspicious occasion of the inauguration of the office. அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லியிருக்கிறார் நம்முடைய தலைவர்களுக்கு இங்கு குழுமியிருப்பவர்களுக்கு கைவேல். இந்த தமிழகம் ஒரு புனிதமான பூமி. இங்குதான் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் இருந்த இந்த பூமியை நான் வணங்குகிறேன். என்னுடைய வணக்கத்தை இந்த பூமிக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கலாச்சாரத்திற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் நான் இங்கு இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே போல இந்த பூமி என்பது பக்தி நிறைந்த பூமி. இந்த பக்தி நிறைந்த மக்கள் அதிகமாக இருக்கின்ற இந்த பூமியில் இந்த நாட்டினுடைய வளத்திற்கு கலாச்சார பெருமைக்கு இந்த மாநிலம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. தனியன் பூங்குன்றனார் அவருடைய வார்த்தையை யாரும் முறை யாவரும் தேவை என்று கூறியிருக்கிறார்கள். அதுபோல எங்கும் வளம் பெருக எங்கும் மகிழ்ச்சி பெருக என அத்தனை மக்களையும் ஒன்றாக நினைக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்துக்கு நான் சொன்ன காரணங்கள் மிகப்பெரிய அந்த கலாச்சாரத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த பூமி, நான் இங்கு இந்த அலுவலகத்தை திறந்து வைக்க வந்திருக்கிறேன். இந்த நல்ல நாள் இங்கு மட்டுமல்ல, திருநெல்வேலி, திருப்பத்தூர், ஈரோடு என்று இன்னும் 3 இடங்களிலேயும் நம்முடைய கட்சியினுடைய அலுவலகம் திறந்து வைக்கப்படுகிறது. ஆக அவர்களும் இன்று நம்மோடு சேர்ந்திருக்கிறார்கள் இந்த நல்ல நாளிலே, இந்த நல்ல நிகழ்விலே. Friends, today we are celebrating the auspicious occasion by inauguration of the Karyalaya. It is in Bharatiya Janata Party only where we are working and going forward in a structured manner. We believe that the ideology propagation takes place from the Karyalaya, from the office. It is a place where we have discussions, deliberations, planning, and we go forward in making the party stronger and stronger. Ours is not a party where the office functions from the leader's house as in other parties. When the leader goes, the party goes. And the family goes, the party goes. But here, we may come and go, but ideology and party will go on forever. This is our commitment. Friends, today it is such an opportune moment. I am seeing in Tamil Nadu such a good building coming. Not only this, 4 buildings are coming up in different districts. 4 have come before also. And our Prime Minister Modi ji, who wished that BJP should become stronger, he had a vision. He
He said that now every district should have one good party worker office, that is working office we have to work. We are committed to make 720 offices in 720 districts. And you will be happy to know that 473 party offices have been completed, and today 4 more are being included. So it is now 477 offices are there. So in the working shape we have to understand. Friend, 188 offices are being constructed. They are in the process, they are in the pipeline. And today, when we are inaugurating 4 offices, in next 2 months, by 2021, 6 more party offices will come. One in Dharmapuri, Krishnagiri, Thuttukuti, Trichy, Tiruvallur and Namakkal. These district offices will come by the end of this year or in the beginning of this year. It will come up, we have to understand. And in the third phase, Villupuram, Vithunagar, Ramnathpuram, Coimbatore, Theni and Pudukkottai, all these district offices will become functional. So Tamil Nadu is going to have 4 plus 4 plus 6 plus 6. And this is Karyalayam. This is not office. Office functions from 10 to 5. BJP office, Karyalayam functions 24 into 7 into 365. Friends, this office is going to be the Sanskar Kendra. This office is going to be a place where ideological unfoldment will take place, where workers will join, they will come forward, they will relish, they will plan, and they will see that in coming times in Tamil Nadu, only Kamal is going to blossom, only Kamal is going to blossom. இன்று இந்த அலுவலக திறப்பு விழா நேரத்தில் நம்முடைய பணி என்பது ஒரு சீராக கட்டமைக்கப்பட்ட கட்சியினுடைய பணி. இங்கு சித்தாந்த ரீதியாக நம்முடைய பணிகள் நடைபெறுவதற்கு இந்த அலுவலகம் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நம்முடைய செயல்முறை அல்லது பணி செய்யக்கூடிய விதம் என்பதே நம்முடைய கட்சியினுடைய பலத்தை மேம்படுத்துவதற்காக, நம்முடைய சக்தியை திட்டமிட்ட ரீதியில் செயல்படுத்துவதற்காக, அந்த வகையில் நம்முடைய செயலுக்கு ஊக்கம் தரக்கூடிய வகையில் இந்த அலுவலகம் என்று செயல்படுத்துவோம். நாம் வழக்கமாக நிறைய அலுவலகங்களை பார்க்கிறோம், கட்சி அலுவலகங்களை. அந்த கட்சி அலுவலகங்கள் எல்லாம் தலைவர்களுடைய வீடுகளில் இருந்து செயல்படும். அந்த கட்சிகள் எல்லாம் அந்த தலைவர்கள் போனதற்கு பின்பாக காணாமல் போகிறது. ஆனால் நம்முடைய அலுவலகம் என்பது கட்சி தலைவர்கள் போனாலும் கட்சியை
that we got the opportunity of paying respects to 3 former district presidents here. It was an emotional moment. They have dedicated their lives. At that point of time, they had nothing to gain but to lose. They had nothing to find forward, but they dedicated their lives for the party and for the ideology. It is because of them that we are standing here today. I once again pay my respects to them and do namaskar to them, who have really worked hard and toiled for the upliftment of the ideology. And friends, today we should take a vow that we will work and we will see that in times to come, later people should say that we were the persons who worked for the ideology and saw that Kamal could blossom here in every constituency that we have to work. Friends, in the younger days, we used to hear that party functions from 5K. Karyakarta, Karyakarni, Karyakram. Here. We have a Karyakarni, we have a post, we have got a Karyakram, a program, and now we have got the Karyalaya also, where we can function and do some starting organization. It is one of the most modern equipped Karyalayas, where you have the facility of e-library. You can learn or know anything what's happening in the world. You can visualize, you can read, you have got good conference hall where you can sit and discuss, you have good offices and you have got good library also where you can do the reference section. I wish that all of you should take the advantage of this for the planning and implementation in the coming times. That I would like to request to you. Friends, one thing more I would like to say is that when we talk about Tamil Nadu, I can say that this government which is functioning is a government which is full of corruption. DMK and corruption, they are the two sides of the same coin. It is a dynastic rule. It is a family rule. You cannot imagine in DMK that anybody other than the family can come and give the leadership. But it is BJP where people from a very humble background, may it be our Nagendra ji, our C.P. Radhakrishnan, our Muthan ji, our Pon Radhakrishnan ji, our Anjan Malai ji, all are from humble background and they are the leaders of Bharatiya Janata Party. It can be possible only in Bharatiya Janata Party. Friends, we all know that the dynastic rule is a challenge for the democracy, for the democratic values. You have to kill your conscience because you cannot speak other than the tune set by the family. And you have to serve the family, not the state. You have to serve the family, not the nation. But when you serve the party, Bharatiya Janata Party, you serve your people, you serve the state, you serve the nation. That you have to understand. நண்பர்களே, இது ஒரு உணர்ச்சி மிகுந்த நாடாகவும் நான் பார்க்கிறேன். தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக நம்முடைய 3 முன்னாள் மாவட்ட தலைவர்கள் இந்த மேடையில் வைக்கப்பட்டார்கள். அந்த 3 மாவட்ட தலைவர்களுடைய வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது? தங்களுடைய வாழ்நாளில் தாங்கள் இந்த கட்சிக்கு வேலை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக இந்த கட்சியினுடைய சித்தாந்தத்திற்கு ஒப்படைத்து ஒரு மிக
மிகப்பெரிய ஒரு அலுவலகத்தை இங்கு பார்க்கிறோம். நாம் இங்கு ஒரு சூழலை ஏற்க வேண்டும். இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக இங்கு தாமரை மலர வேண்டும் என்பதற்காக இந்த அலுவலகத்தின் வாயிலாக நம்முடைய பணிகளை நாம் எப்படி திட்டமிட வேண்டும், நம்முடைய பணிகளை நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நாம் சீரிய முறையில் திட்டமிடுவதற்கும் செயலாற்றுவதற்கும் இந்த அலுவலகம் நமக்கு பயன்படும். அதே போல 5 விதமான நடைமுறைகள் நம்முடைய கட்சியிலே வளர்ச்சிக்காக பங்கேற்பதற்காக நாம் சொல்லுவோம். அடிப்படையாக கட்சியினுடைய தொண்டர்கள் காரியகர்த்தர் சொல்றது, கட்சியினுடைய தொண்டர்கள் என்பதை இந்த கட்சி முதலிடத்தில் வைக்கிறது. அதே போல நிகழ்ச்சிகள் எப்படி திட்டமிடப்பட வேண்டும், நாம் எந்த நோக்கில் செல்ல வேண்டும் என்பதற்காக நமக்கு தனித்தனியான ஒரு செயல்முறையை பற்றிய நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதே போல நிதி, கட்சி நடத்துவதற்கு தான் நிதியை தவிர நிதி வாங்குவதற்காக கட்சி நடத்துபவர்கள் அல்ல பாஜகக்காரர்கள். அதையும் சொல்லியிருக்கிறார். அதே போல முக்கியமான அலுவலகம், இந்த அலுவலகத்திலே இன்று பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தனியாக நம்முடைய தொண்டர்களை வந்து திட்டமிடுவதற்கு, அவர்களுடைய அறிவினை மேம்படுத்திக் கொள்வதற்காக தனியாக ஒரு புத்தக நிலையம் இருக்கிறது. அவர்கள் தங்களுக்குள்ளாக உரையாடுவதற்கும் தங்கள் கட்சி நிகழ்ச்சிகளை எல்லாம் திட்டமிட்டு நல்ல முறையை செயல்படுத்துவதற்காகவும் இந்த அலுவலகம் வரக்கூடிய நாட்களில் மிக உதவிகரமாக ஒரு அடிப்படை வசதிகளை கொண்டதாக இன்று அமைந்திருக்கிறது. நண்பர்களே, தமிழகத்தினுடைய அரசியல் நிலையை பற்றி சொல்கின்ற பொழுது திமுக இந்த ஆட்சியில் இருக்கிறது. திமுக என்றால் அது இன்னொரு புறம், அது வந்து ஒரு லஞ்சம் அல்லது ஊழல் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. திமுகவும் ஊழலும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. திமுக என்பது ஒரு வாரிசு அரசியலை பின்பற்றுகின்ற கட்சியாக, குடும்ப அரசியலை பின்பற்றுகின்ற கட்சியாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், எப்போதுமே இந்த வாரிசு அரசியல் என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஜனநாயகத்தினுடைய ஒவ்வொரு கூறுகளுக்கும் எதிராக இருக்கக்கூடியது. நாம் ஒரு கட்சியிலே சேர்ந்து பணியாற்றுகின்ற பொழுது ஒரு வாரிசு அரசியல் இருக்கின்ற கட்சிக்கு பணியாற்றினால் நீங்கள் ஒரு தலைவருக்கோ குடும்பத்திற்காக பணியாற்றுகிறீர்கள் என்ற அர்த்தம். இதே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காக பணியாற்றினால் இந்த நாட்டினுடைய மக்களுக்காக பணியாற்றுகிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த நாட்டிற்காக நீங்கள் பணியாற்றுகிறீர்கள் என்ற அர்த்தம். ஆக வளர்ச்சியை நோக்கி செல்கின்ற அரசியலை மக்களுக்கு காட்டுவதற்காக இன்று பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்பாக இருக்கிறது. இதோ மேடையில் இருக்கின்ற தலைவர்களை பாருங்கள். இங்கு இருக்கின்ற திரு சி.பி. ராமகிருஷ்ணன் அவர்களும், திரு நைனா நாகேந்திரன் அவர்களும், திரு சி.பி. ரவி அவர்களா எந்த விதமான அரசியல் பின்புலத்தில் இருந்து வராதவர்கள். எந்த ஒரு குடும்பத்தினுடைய பின்புலத்தில் இருந்து வந்தாலும் இந்த கட்சியிலே ஜனநாயக ரீதியாக அந்த தலைவர்களை ஊக்குவிக்கின்ற பண்பு இங்கு இருக்கிறது. ஆக இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு நாட்டினுடைய நலன் சார்ந்து உழைக்க வேண்டும் என்கின்ற தன்மைக்கு நாம் முழுமையாக ஜனநாயக ரீதியாக பங்களித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக நாம் இருக்கிறோம். Friends, on one hand we find that the state government is full of corruption with the intent of corruption, deep-rooted corruption, misgovernance, nepotism, favoritism. On the other hand, Prime Minister Modi is trying to see that in Tamil Nadu, the person who is standing on the last pedestal of the society, she should be in power. Take the case of Jan Dhan Yojana. More than 45 crores have enlisted themselves in Jan Dhan Yojana. And here also in Tamil Nadu, 94 lakh accounts have been opened in Jan Dhan Yojana. This 94 lakh accounts shows that the empowerment of women is there. During the lockdown, 20 crore women were given 500 rupees for 3 months, and it was directly disbursed to the accounts of the women by Prime Minister Modi. This we have to understand. If we talk about Ujjwala Yojana, 2 lakh gas connections were there. 32 lakh gas connections in Tamil Nadu. Now gas connections are also an empowerment of women. You do not need to go to the bush, cut the bush and try to see that food is cooked in your house. Now you have only need a lighter where you light the gas connection and get the food prepared in minutes. This is the empowerment of women which we have to understand.
if I talk about Swachh Bharat mission, 11 crore families were given toilets, and toilets, not just toilets, it is the empowerment of the family and especially the women which we have to understand. And in Tamil Nadu, 8 lakh household toilets were given that we have to understand. The same way, PM Awas Gramin Yojana. In this PM Awas Gramin Yojana, 2.2 lakh houses have been constructed. So that this Awas Gramin Yojana is also the empowerment of the people which we have to understand. The same way, Pradhan Mantri Kisan Samman Nidhi, 11 crore farmers have been given 10 installments of 2,000 rupees. And here in Tamil Nadu, 5,990 crores have been disbursed by Prime Minister Modi. நண்பர்களே, இங்கு நடைபெறக்கூடிய திமுகவின் ஆட்சி என்பது ஊழல் மிகுந்த ஆட்சியாகத்தான் இருக்கிறது. அதே போல நிர்வாக சீர்கேடுகள் நிரம்பியதாக ஒரு வாரிசு அடிப்படையில் நடக்கின்ற ஒரு ஆட்சியாகத்தான் இந்த தமிழகத்தில் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய பிரதமர் எந்த மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்? சமுதாயத்தினுடைய கடைசி விளிம்பில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக நாம் அரசியல் பணியை செய்ய வேண்டும், அவர்களுக்காக சேவையாற்ற வேண்டும் என்று நம்முடைய பிரதமர் நினைக்கிறார். அதனால்தான் மிக குறுகிய காலத்தில் இந்த நாட்டிலே வங்கி கணக்குகள் இல்லாத 45 கோடி மக்களுக்கு வங்கி கணக்குகளை நாம் உருவாக்கினோம். இதில் தமிழகத்தில் மட்டும் 94 லட்சம் பேருக்கு புதிதாக வங்கி கணக்குகள் துவக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் அந்த வங்கி கணக்குகள் வாயிலாக பெண்களுக்கு நாடு முழுவதும் 24 கோடி பெண்கள் 3 மாதங்கள் அவர்களுடைய வங்கி கணக்கிலே 500 ரூபாய் போடப்பட்டது. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பதில் அவர்களுக்கு இன்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எரிவாயு இணைப்பு என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு காலத்தில் நம்முடைய பெண்கள் மரத்தை வெட்டி விறகுகளை சேமித்து அதை கொண்டு வந்து அடுப்பில் வைத்து அதற்கு பின்பாக உணவு சமைக்கின்ற நிலைமை மாறி ஒரு லைட்டர் இருந்தால் போதும் நிமிடத்தில் இன்று பெண்கள் உணவினை தயாரிக்கக்கூடிய சூழலுக்கு நம்முடைய உஜ்வாலா யோஜனா அவர்களை மாற்றி இருக்கிறது. இது பெண்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். அதே போல நம்முடைய நாட்டிலே 16 கோடி கழிப்பிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு நிலைமை சாதாரண குடும்பத்தினுடைய அவர்களின் அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான கூறாக நம்முடைய ஸ்வச் பாரத் மிஷன் செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. இங்கு தமிழகத்தில் அதே போல பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த தூய்மை பாரத இயக்கத்தில் நம்முடைய கழிப்பிடங்களை கட்டியிருக்கிறோம். அதே போல வீடுகள் தமிழகத்தில் மட்டும் 2.2 லட்சம் வீடுகள் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா. நாம் இந்த தமிழ்நாட்டில் அனைவருக்கும் வீடு அப்படின்னு சொல்றோமே, அதில் ஏழைகளுக்கு 2 லட்சம் வீடுகள் இங்கு கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் 14 கோடி விவசாயிகள் 10 முறை 2000 என்று அவர்களுக்கு 10 முறை விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு அந்த பணத்தை அனுப்பியிருக்கிறார். இது தமிழ்நாட்டில் மட்டும் 5,90,00,000 மேலாக இந்த திட்டத்தில் விவசாயிகள் பலன் பெற்றிருக்கிறார்கள். Friends, not taking much of your time, I would only like to say that I have visited Tripur many times. I can remember 20 years back when there was a lot of water scarcity here. But now I can say that with Jal Jeevan Mission, the 70% of the water coverage has been increased to 40% of the water coverage by Jal Jeevan Mission. The same way, the Pradhan Mantri Gramin Ann Yojana, Pradhan Mantri Garib Kalyan Ann Yojana, in that scheme, 35,000 metric ton of grains have been dispersed here in Tamil Nadu. So that nobody sleeps in hunger, nobody is in distress, nobody is in problem. This has been provided by Prime Minister Modi, and today in the cabinet it has been decided that Pradhan Mantri Garib Kalyan Ann Yojana has been extended till 2022, March also which we have to.
Friends, if I talk about, there are 3.6 crore people have been benefited by the fair price shops. The skill development has taken place. 138 crores have been spent in the last 3 years. 116 kilometers of state highway has been converted into national highway. On the request of the people and the state government, the state highway has been converted to national highway, 116 kilometers. 1 lakh crore worth projects have been sanctioned for the execution in the national highways. 70,000 crores have been spent in Sagarmala project, 70,000 crores. And 1,03,000 crores have been sanctioned for this project. 25 railway projects under the scheme is coming up, and 28,307 crores are for this spent. The same way Pradhan Mantri Gramin Sadak Yojana, 4,481 kilometer roads, all weather roads for village connectivity have been given here. And when I come here, it becomes my prime responsibility to share with you that Prime Minister Modi gave me the opportunity and he sanctioned one All India Show of Medical Sciences at Madurai, and 11 medical colleges have been given to Tamil Nadu. This is his heart for Tamil Nadu. This is his intention, good intention for the people of Tamil Nadu. And in the end, I would like to say that utilize this parallel, make the ideology stronger, give a befitting reply to the family rule, give a befitting reply to the corruption, bring a transparent, people's friendly, for the people government, so that in coming times, Bharatiya Janata Party should come in a democratic way in Tamil Nadu and be the voice of Tamil Nadu. That is what I would like to say. Thank you very much for being here. சகோதரிகளே, நான் 20 வருடத்திற்கு முன்பாக திருப்பூர் வந்திருக்கிறேன். அப்போது மிகப்பெரிய குடிநீர் தட்டுப்பாடு இருக்கின்ற நகரமாக இந்த திருப்பூர் இருந்தது. 70% மக்கள் குடிநீருக்காக சிரமப்பட்ட நிலைமை மாறி இன்று ஜல்ஜீவன் மிஷன் என்கின்ற பாரத பிரதமருடைய திட்டத்தின் காரணமாக அது 40% குறைக்கப்பட்டிருக்கிறது மிக குறுகிய காலத்தில். அதே போல நம்முடைய மக்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் 5 கிலோ அரிசி கோதுமை வழங்குகின்ற பிரதான் மந்திரி அன்ன யோஜனா, அந்த கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய தமிழகத்தின் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் பசியாற்றுவதற்காக உணவு தானியங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இளைஞர்களுடைய செயல்திறனை மேம்படுத்துவதற்காக, அவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குவதற்காக தனியாக ஸ்கில் டெவலப்மெண்ட் நிகழ்ச்சிகளும் திட்டங்கள் இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரோடுகள், சாலைகள் மேம்படுத்தப்பட வேண்டும். எல்லா கால சூழ்நிலைக்கும் ஏற்ப வந்தால் இந்த சாலைகள் இருக்க வேண்டும், பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக 1,03,000 கோடி ரூபாய்கள் தேசிய நெடுஞ்சாலைகளுக்காக தமிழகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 25 புதிய ரயில்வே திட்டங்கள் தமிழகத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழகத்திற்கு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை மதுரைக்கு கொடுக்கப்பட்டு தமிழகத்தினுடைய சுகாதார கட்டமைப்பு வசதிகளுக்காக மிகப்பெரிய பங்கினை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே நேரத்தில் 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கான அனுமதியை கொடுத்து நம்முடைய சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசாங்கம் உதவி கொண்டிருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தின் மீது மிகுந்த அபிமானம் கொண்டவர். தமிழகத்தினுடைய மக்கள் நல்லபடியாக இந்த வசதிகளை பெற வேண்டும் என்பதற்காக உயர்ந்த சிந்தனையோடு இம்மாதிரி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கான பல்வேறு திட்டங்களை இந்த தமிழகத்திற்கு அளித்திருக்கிறார். அன்பு நண்பர்களே, இன்று நாம் இந்த அலுவலகத்தை பெற்றிருக்கிறோம். இதை மிக நல்ல முறையில் நாம் பயன்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய சித்தாந்தத்தை வலுப்படுத்துவதற்காக நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். ஊழல் இல்லாத ஆட்சியாக, குடும்ப அரசியல் இல்லாத ஒரு ஆட்சியாக, தமிழகத்தில் ஜனநாயக ரீதியாக ஒரு அரசியல் கட்சியாக நாம் வளர்ந்து இந்த அலுவலகத்தை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி மக்களுக்கான சேவையில் ஒரு முக்கிய பங்கை நாம் செய்ய வேண்டும் என்று இன்று அவர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறார். நன்றி. இந்த நன்றியுடன் நிறைவேறுகிறது. இந்த மிகச்சிறப்பான கட்டிட
திறப்பு விழாவிற்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்களை வரவழைத்து அணு அணுவாக விளம்பரம் செய்து அத்தனை பேர் மனதில் மாறாத இடம் பிடித்த அன்பு தம்பி இந்த மாவட்ட தலைவர் தம்பி செந்தில்வேல் அவர்கள் நன்றி உரையாற்றுவார். நன்றிகளை நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த அற்புதமான பில்டிங்கை அமைத்துக் கொடுத்த பில்டிங் கமிட்டி சேர்மன் திரு சக்கரவர்த்தி அவர்களும் பில்டிங் கமிட்டியுடைய துணைத் தலைவர் திரு எஸ் ஆர் சேகரி அவர்களும் நட்டாஜி அவர்கள் நினைவு செய்து வருவார். சக்கரவர்த்தி பாரதிய ஜனதா கட்சியானது திருப்பூர் மாநகரிலே தன்னுடைய அரசியல் பயணத்திலே அடுத்த கட்டத்துக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று தேசிய தலைமையும் மாநில தலைமையும் ஒரு நல்லதொரு செயலாற்றமிக்க ஒரு காரியாலயத்தை அடைந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இதற்காக பணியாற்றிய அத்துணை சகோதர சகோதரர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு நிகழ்ச்சியிலே எங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியமாக தேசிய தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நட்டாட்சி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கும் அதற்கு வழிவகை செய்த மாநில தலைமை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி வந்துள்ள அனைவருக்குமே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பல்லூர் லட்சுமி கல்யாணத்தில் சிற்றுண்டி ஏற்பாடுக்கு அனைவரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஒரு வீட்டுக்கு எப்படி சாப்பிட்டு போவோமோ சாப்பிட்டு போங்க. சாப்பிட்டு